எல்லாருக்கும் வணக்கங்க. எப்பதான் இந்த தேங்காய் சுடுற நோம்பி வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஆடி 1 அன்னைக்கு தான் தேங்காய் சுடுற நோம்பி. அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என் ஹஸ்பண்டே ஹால், பெட்ரூம், கிச்சன் எல்லாத்துக்குமே மாப் போட்டு விட்டாரு. மாப் போட்டது மட்டும் இல்லாம கையோட குளிச்சுட்டு சாம்பிராணியும் போட்டு விட்டாரு. சாமி கும்பிட்டு அம்மா வீட்டுக்கு போறப்போ போற வழி ஃபுல்லா சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாரும் சேர்ந்து தேங்காய் சுட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளவு ஆசையா இருந்துச்சு. எங்க வீட்லயும் எங்க அம்மா ஒரு 3 தேங்காய் எடுத்து வச்சிருந்தாங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற தேங்காய் மாதிரி இல்லாம இதுக்குன்னு தனியா தேங்காய் செலக்ட் பண்ணி வாங்கணும். நானும் என் தம்பியும் ஒரு தரையில மண்ணு கொட்டி தேங்காய் மேல இருக்கிற எல்லா நாரும் போற அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். வீட்டுக்கு வெளியவே செங்கல்லாம் வச்சு அடுப்பு ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் எல்லாமே நல்லா கழுவி தேங்காயோட அந்த 3 கண்ணுல ஒரு கண்ணு மட்டும் சாஃப்டா இருக்கும். அதை பார்த்து கரெக்டா குத்தி அதுக்குள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே எடுத்துட்டோம். இப்போ தேங்காய்க்குள்ளார இந்த பச்சரிசி, அவல், பொட்டுக்கல்ல, நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் இது எல்லாத்தையும் சேர்த்து தேங்காய் ஃபுல்லா ஃபில் பண்ணிடுவோம். மறுபடியும் தேங்காய் தண்ணியை இதுக்குள்ளேயே ஊத்தி கடையில 10 ரூபா 20 ரூபாய்க்கு தேங்காய் சுடுற குச்சி விற்பாங்க. அந்த குச்சியை அந்த ஹோல்ல வச்சு நல்லா டைட் பண்ணி இந்த தேங்காய் மேல மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அடுத்து தேங்காய் சுடுற வேலை. தேங்காய் சுடும் போது எதிர்த்த வீடு பக்கத்து வீடுன்னு எல்லாரும் சேர்ந்து தான் சுடுவோம். முக்கியமா நாங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் தேங்காய் சுடுற அன்னைக்கு ஆஃப் டே மட்டும் தான் ஸ்கூல் இருக்கும். டியூஷன்லாம் கூட லீவ் விட்டுருவாங்க. தேங்காய் சுடும் போது இந்த மாதிரி தேங்காய் குச்சில இருந்து கலந்து கீழே விழுந்துரும். தேங்காய் வெடிச்சு தண்ணி எல்லாம் அதுல இருந்து வெளியே போகும். யார் தேங்காய் குச்சியில ரொம்ப நேரம் விழாம இருக்குன்னு சொல்லி போட்டி போடுவோம். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த தேங்காய் சுடுற நோம்பி தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டாடுவாங்கன்னு நினைச்சேன். சேலம், ஈரோடு சைடு மட்டும் தான் இதெல்லாம் பண்றாங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஆடி 1 அன்னைக்கு நீங்க தேங்காய் சுடுவீங்களா இல்ல வேற ஏதாச்சும் நோம்பிக்கு இது செலிப்ரேட் பண்ணுவீங்களான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம தேங்காய்க்குள்ள போட்ட இந்த அரிசி, அவல் எல்லாமே இந்த தேங்காயோட தண்ணியிலேயே வெந்து சக்கரை கூட சேர்ந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நீங்க இந்த வருஷம் மிஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அடுத்த வருஷம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.